வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா, இதே ஒரு ரொட்டேஷன் சம் தான் பார்க்க போகிறோம். ஆங்குலர் வெலாசிட்டியும், ஆங்குலர் ஆஃப் ஆக்ஸலரேஷனும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ ஒரு இன்ஜினில் இருக்க ஃப்ளைவீலை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் கொஞ்சம் பெருசுன்றதுனால நான் டைப் பண்ணி போட்டுறேன். கொஷின் என்னன்றதை ரீட் பண்ணிடுறேன். A flywheel fitted to the shaft of a motor has a weight of 1200 Newton. ஸோ ஒரு ஃப்ளைவீல் இருக்குது, அந்த மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மோட்டார்னா இன்ஜின் தான் சொல்கிறாங்க. இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ளைவீலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1200 நியூட்டன் அண்ட் இஸ் ஆஃப் ரேடியஸ் 0.4 மீட்டர். அதோட ஓவரால் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. த ஃப்ளைவீல் ரொட்டேட்டிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 1000 ஆர்பிஎம். ஸோ 1000 ஆர்பிஎம்ல அந்த ஃப்ளைவீல் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ கம்ஸ் டு த ரெஸ்ட் ஆஃப்டர் 100 செகண்ட்ஸ். 100 செகண்டுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜீரோ வெலாசிட்டி கொண்டு வரும். இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து ஜீரோன்னு கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? So due to the friction after the motor is switched off, find the torque developed due to the friction. ஸோ டார்க் எவ்வளோ இருக்கும்? இப்போ மோட்டர் ஆஃப் பண்ண பிறகு அந்த ஃப்ரிக்ஷனால் ஏற்படக்கூடிய டார்க் வந்து எவ்வளோ இருக்குன்றது தான் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த ஃப்ளைவீல் 1200 நியூட்டன். ஓகேங்களா? ரெண்டாவது கொடுத்துருக்குது ரேடியஸ் ஆஃப் ஃப்ளைவீல் 0.4 மீட்டர். அதுக்கப்புறம் ஸ்பீடு ஆர்பிஎம். ஓகேங்களா? ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1000 ஆர்பிஎம். ஸோ இது வெயிட்டு, ரேடியஸ், ஸ்பீடு அண்ட் டைம் t equal to 100 seconds. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி அங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ரொட்டேஷன், ஒரு ஃப்ளைவீல் வந்து ரொட்டேஷனில் இருக்குது. ரொட்டேஷனில் இருக்கிறனால ஆங்குலர் வெலாசிட்டி, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0 rad per seconds. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆங்குலர் velocity. So to find நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டார்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டார்க் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? T equal to moment of inertia of the flywheel into angular acceleration. ஓகேங்களா? ஆனால் இங்கே ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்க ஒரு ஃப்ளைவீல், சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஃப்ளைவீலை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணி அதை ஜீரோ கொண்டு வரீங்க, வெலாசிட்டி வந்து ஜீரோ கொண்டு வரீங்க. ஜீரோ கொண்டு வரும்போது நடக்குது ரிட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த ரிட்ராக்ஷனில் ஏற்படக்கூடிய ஆக்சலரேஷன் தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இந்த ரிட்ராக்ஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து டார்க் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஸோ mi equal to half into mass into radius square. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கலாம் half mv ஸ்கொயர், கைனடிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக போடுவோம்ல, அதே மாதிரி தான் அது half m into r ஸ்கொயர். இது ரொட்டேஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, பட் மாஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கல, அதுக்கு பதிலாக வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்போ வெயிட்லேருந்து நம்ம மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ மாஸ் ஈக்குவல் டு W/g. ஓகேங்களா? அப்போ W நம்மளுக்கு எவ்வளோ? 1200 நியூட்டன் டிவைட் பை 9.81. அப்போது அதோட மாஸ் மொத்தமாக நம்மளுக்கு மாஸ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 122.32 கிலோகிராம். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற மாஸ். சரிங்களா? அப்போ மாஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ half into 122.32 இன்ட்டு ஆர் பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர். அப்போ 0.4 ஸ்கொயர். ஸோ 2ல் பார்த்தோம்னா 61.16. ஓகேங்களா? அப்போ இதோட ஓவரால் வேல்யூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9.786 கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் ரிட்ராக்ஷன். ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிட்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு
இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரியணும். ஸோ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு தெரியும் 0. அப்போ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஃபார்முலா என்னென்னா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ப்ளஸ் டி. அதாவது நம்ம போடுவோம் இல்லையா, ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஏ இன்டூ டி, ஆக்சிலரேஷன் இன்டூ டைம். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே ஆங்குலர் வெலாசிட்டின்றனால ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஒமேகா போட்டிருக்கோம், இங்கே ஆங்குலர் ஆஃப் ஆக்சிலரேஷன்றனால அல்ஃபான்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி தெரியும், அல்ஃபா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி தெரியாது, ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சால் இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஃபைன் பண்ணணும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஃபைன் பண்ணுறதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு 2πn/60. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து 2 × π × என்னோட வேல்யூ பாருங்கள் 1000 RPM. அப்போது 1000 / 60. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 104.72 rad/second. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 104.72 ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ஆக்சிலரேஷன் தெரியாது, டைம் வந்து 100 செகண்ட்ஸ். ஸோ டைம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 100 செகண்ட்ஸ், அதை உள்ளே போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூவை ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ -104.72 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 100. ஸோ இந்த 100 ஈக்குவல் இந்த பக்கம் வந்ததுன்னா மல்டிப்ளைல இருக்கிறது டிவைட் ஆகும். அப்போ -104.72 ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைட் பை 100. 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு -1.0472 rad/second. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் நம்மளுக்கு தெரியும் டார்க்குக்கு, இப்போ ஆல்ஃபாவும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த டார்க்கில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ டி ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ வந்தது நம்மளுக்கு 9.786 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 1.0472. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.25 நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனல் ரிசல்ட் டார்க் developed due to friction is equal to 10.25 Newton meter. ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ரிசல்ட் போடாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.